சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சிவா சொன்ன மாதிரியே அவங்க பெரியம்மா அன்னபூர்ணிய கேண்டீன் திறப்பு விழாவுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ அழைச்சிக்கிட்டு வந்துட்டாப்புல. நம்ம சிந்துவும் அன்னபூர்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே போய் வந்து கேண்டீனை திறக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் சிந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பூஜையெல்லாம் போட்டு கரெக்டாக ரிப்பன் கட் பண்ணுற நேரமாக பார்த்து நம்ம சிந்துவை பூசாரி கூப்பிடுறாப்புல. ஆனால் நான் இல்லை, அன்னபூர்ணியாத்தை தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாவுக்கு ஃபோன் பண்ணி அத்தையா அழைச்சிக்கிட்டு வந்து ரிப்பன் கட் பண்ண சொல்லு அப்படின்னு கேட்டால், அச்சோச்சோ கண்டிப்பாக பெரியம்மா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சிவா சொல்லிடுறாரு. சரி பரவாயில்ல, நீனாச்சும் வந்து ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்ன உடனே சிவா அவங்க பெரியம்மா கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கீழே வந்து நம்ம சிந்துவோட கேண்டீனை ஓப்பன் பண்ணுறதுக்காக சிந்துவும் சிவாவும் சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பனை கட் பண்ணி ஓப்பன் பண்ண வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, பெரியம்மாவுக்கு செக்கப்லாம் முடிஞ்சு கொண்டு வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு லோ சுகர் ஆகிடுச்சு, அதனால் வந்து இப்போவே நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நர்ஸை போய் ஸ்வீட் வாங்கிக்கிட்டு வர சொல்கிறாங்க கேண்டீனில். நம்ம சிந்து செஞ்ச கேசரி குலோப்ஜாம் இதெல்லாமே வாங்கிக்கிட்டு வராங்க. ஸோ அதை கொடுத்து என்னோட பெரியம்மாவை சிந்து சமைச்ச அந்த கேண்டீன் ஸ்வீட்டையே சாப்பிடவும் வச்சிட்றாப்புல நம்ம சிவா. ஸோ இதை நம்ம சிந்துவும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஸோ இங்கே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் பைரவியும் ஆறுமுகமும் யாருக்கும் தெரியாமல் கேண்டீனில் போயிட்டு மறுபடியும் ஸ்வீட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சிந்து கையாலேயே. கொஞ்ச நேரத்தில் நம்ம சிவாவும் அங்கே வந்துடுறாப்புல. சிவாவும் நம்ம சிந்து செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிட்டு பயங்கர ஹாப்பியில் இருக்கிறாங்க. எங்கடா நம்ம கூட்டிக்கிட்டு வந்த யாரையுமே காணுமே அப்படின்னு அன்னபூர்ணி சிவாவையும் ஆறுமுகம் பைரவையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேண்டீனுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு நர்ஸு சொல்ல, என்னடா அது கேண்டீன் போயிட்டாங்களா அப்படின்னு அன்னபூர்ணி நேராக வந்து நம்ம சிந்துவோட கேண்டீனுக்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா 3 பேரையுமே காணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.